அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவில் சரக்கு வாகனத்தின் மீது சொகுசு பேருந்து மோதி தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவில் சரக்கு வாகனத்தின் மீது சொகுசு பேருந்து மோதி தீ விபத்து ஏற்பட்டு 17 பேர் உயிரிழந்துள்ளனர். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். தீ விபத்தில் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார், இது குறித்த விரிவான தகவல். வணக்கம். கர்நாடகாவில் இன்று காலையே மிகப்பெரிய ஒரு கோர விபத்து என்பது நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 17 பயணிகள் கருகி உயிரிழந்திருக்கிற சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கண்டெய்னர் லாரி மீது தனியார் பேருந்து மோதி தற்பொழுது 17 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்ருகா மாவட்டத்தில் உள்ள பிரியூர் அருகே தனியார் பேருந்து என்பது வந்திருக்கிறது. அதே போல அந்த பகுதியில் கண்டெய்னர் லாரி வந்திருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்டெய்னர் லாரி வந்து கொண்டிருக்கும் போது திடீரென தனியார் பேருந்து மீது மோதியதில் தனியார் பேருந்து உடனடியாக அந்த மலமளவென தீப்பற்றி எரிய ஆரம்பித்திருக்கிறது. தீப்பற்றி எரிய ஆரம்பித்ததில் அந்த பேருந்துல கிட்டத்தட்ட 32 பயணிகள் என்பது பயணம் செய்திருக்கார்கள். இந்த 32 பயணிகள்ல 17 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இந்த தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதிகாலை என்பதால் திடீரென ஏற்பட்ட இந்த சம்பவத்துல உடனடியாக பயணிகள் இந்த பேருந்திலிருந்து வெளிவர முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கிறது. அந்த நிலையில் தான் இந்த லாரி, அதாவது கண்டெய்னர் லாரி மோதியதுல உடனடியாக பேருந்து இருக்கக்கூடிய தீ வந்து மளமளவென எல்லா இடத்துலையும் பரவி அதிக அளவுல அந்த பேருந்து மீது தீ பரவி இருக்கிறது. இதனால் கிட்டத்தட்ட 17 பயணிகள் உயிரிழந்திருப்பதாகவும் அதே போல 20க்கும் மேற்பட்டோர் பலத்த காயம் அடைந்திருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த பேருந்தை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து உயிரிழந்தவர்களையும் அது மட்டுமல்லாமல் காயமடைந்தவர்களும் உடனடியாக மீட்டு அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனையில அவர்களுக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வந்தாலும் ஒரு சில பேர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் என்பது வெளியாகிறது. அதே நேரத்தில் அந்த பகுதியில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் என்பது உடனடியாக தொடங்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் அந்த சம்பவ இடத்திற்கு உடனடியாக வந்து மேலும் தீயணைப்புத் துறையினர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து கொழுந்துவிட்டு வரக்கூடிய அந்த தீயை அணைக்கக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 17 பேர் உயிரிழந்த இந்த கோர சம்பவம் என்பது அந்த பகுதியில மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பனிமூட்டம் என்பதால் அதிகாலையிலே அந்த பேருந்து வருவதில் கவனிக்க சற்று சிக்கல் ஏற்பட்டதன் காரணமாக மோதியிருப்பதாகவும் அல்லது வேறு ஏதாவது காரணமா என்பது குறித்து அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று அதிகாலையே 17 பேர் உயிரிழந்த சம்பவம் என்பது அந்த பகுதியில மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முத்துக்குமார், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.